ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இயல் 8. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உள்ள வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டு தரேன், போயிட்டு பாருங்கள். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, தாயுமானவர். செகண்ட் கொஸ்டின், தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, தண்டருள் குளிர்ந்த கருணைன்னு இருக்கு. பி வந்து கூர் குறைவுன்னு இருக்கு. செம்மையாருக்குன்னா சான்றோர்க்கு. ஏவல் தொண்டு. ஸோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி, கூர் குறைவுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா கூர்னா மிகுதி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து தவறான இணை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். பனி குளிர்ச்சி எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பனி குளிர்ச்சி அப்படின்றது இல்லையா? ஸோ பனினாலே தொண்டுன்னு வரணும். ஃபோர்த் கொஸ்டின், செம்மையா இருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே. செம்மையாருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஸோ இதுல என்ன அடிக்கோடிட்டு இருக்காங்க? பராபரமே அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து அடிக்கோடிட்டு இருக்காங்க. இதோட பொருள் என்ன? இந்த பராபரமே இதனுடைய பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேலான பொருள். பராபரமேனா மேலான பொருள். ஃபிஃப்த் கொஸ்டின், தாயுமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர்? தாயுமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி, திருச்சி. சிக்ஸ்த் கொஸ்டின், கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 4, டி 5. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. செவன்த் கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாயுமானவர் பாடல்கள். எய்த் கொஸ்டின், உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற அடிகளின் ஆசிரியர் யார்? உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற அடிகளுடைய ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கலீல் கிப்ரான். நைன்த் கொஸ்டின் பாருங்க, கூற்று 1, சுயம் என்னும் சொல்லின் பொருள் தனித்தன்மை. கூற்று 2, உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை. இது கூற்று சரியான கூற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 சரி. ஓகேங்களா? சுயம் அப்படிங்கிறதோட பொருள் பாத்தீங்கன்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்ங்கிறது உள்ளே இருப்பவை. 10th கொஸ்டின், கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ லெபனான், பி ரோம், சி எகிப்து, டி வந்து சவுதி அரேபியா. சரியான விடை ஆப்ஷன் ஏ லெபனான். 11வது கொஸ்டின், தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கலீல் கிப்ரான், பி புவியரசு, சி முடியரசு, டி ஏ மற்றும் பி. தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சரியான விடை ஆப்ஷன் பி, புவியரசு. 12வது கொஸ்டின்,
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். 13வது கொஸ்டின், மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவள்? மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 கோ என்றால் முகம், கூற்று 2 முகி என்றால் பசு. இதுல எந்த கூற்று சரியா இருக்கு? இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு 2 தவறு. கூற்று 1 பாருங்க, கோ அப்படிங்கிறது பொருள் பாத்தீங்கன்னா பசு, ஓகேங்களா. முகி அப்படின்னா முகம்னு வரும். 15வது கொஸ்டின், மணிமேகலையின் பெற்றோர் யார்? மணிமேகலையின் பெற்றோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கோவலன் மாதவி. கோவலனும் மாதவி இதுதான் மணிமேகலையுடைய பெற்றோர். 16வது கொஸ்டின், மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது? மணிமேகலைங்கிற தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மணிபல்லவ தீவு. 17வது கொஸ்டின், அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் மாதம். அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் மாதம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, வைகாசி. அமுத சுரபி பாத்திரம் வைகாசி மாதம் தான் தோன்றும். 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் அல்ல? சரியான விடை ஆப்ஷன் பி, கற்பாவை. கற்பாவைங்கிற நூல் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் கிடையாது. அதுக்கு பேலன்ஸ் உள்ள உபபாண்டவம், கதாவிலாசம், கால்மொழித்த கதைகள் இதெல்லாம் ராமகிருஷ்ணன் எழுதிய நூலாகும். 19வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பெயர் சொல்லின் வகை அல்ல? பெயர் சொல்லின் வகை அல்ல. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காலப்பெயர். பெயர் சொல்லின் வகை எது கிடையாதுன்னா ஆகு பெயர். ஆகு பெயர்ங்கிறது பெயர் சொல்லோட வகை கிடையாது. 20வது கொஸ்டின், பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 6 வகைப்படும். அந்த 6 வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதுதான் பெயர் சொல்லோட வகைகள் ஆகும். 21வது கொஸ்டின், பறவை என்பது எப்பெயர்? பறவை என்பது எப்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, காரண பொதுப்பெயர். பறவை அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர். 22வது கொஸ்டின், வளையல் என்பது எப்பெயர்? வளையல் என்பது எந்த பெயர் வகையை சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, காரண சிறப்பு பெயர். 23வது கொஸ்டின், மா என்பது எவ்வகை பெயர்? மா என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் சி, இடிக்குறி சிறப்பு பெயர். 24வது கொஸ்டின், மரம் என்பது எவ்வகை பெயர்? மரம் என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் டி, இடிகுறி பொது பெயர். மரங்கிறது ஒரு இடிகுறி பொது பெயர். 25வது கொஸ்டின், கருவேலங்காடு என்பது எவ்வகை பெயர்? கருவேலங்காடு என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் சி, இடிகுறி சிறப்பு பெயர். 26வது கொஸ்டின், மரங்கொத்தி என்பது எவ்வகை பெயர்? மரங்கொத்தி என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி, காரண சிறப்பு பெயர். 27வது கொஸ்டின், காடு என்பது எவ்வகை பெயர்? காடு என்பது எவ்வகை பெயர்?
ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, இடிகுறி பொது பெயர். 28வது கொஸ்டின், அணி என்பது எவ்வகை பெயர்? அணி என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, காரணம் பொது பெயர். 29வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது பொது பெயர் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது பொது பெயர் அல்ல? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, சென்னைன்னு இருக்கு, பி மயில், சி புத்தகம், டி வந்து ஏ மற்றும் பி. சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து பொது பெயர் வந்து அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மயில் அப்படிங்கிறது பொது பெயர் தான், புத்தகம்ங்கிறது ஒரு பொதுவான பெயர் தான். ஆனா சென்னை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இடப்பெயரை வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ சென்னைங்கிறது ஒரு இடப்பெயர். 30வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சினை பெயர் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது சினை பெயர் அல்ல? ஆப்ஷன் ஏ கண், பி பாத்தீங்கன்னா சித்திரை, சி இலை, டி வந்து ஏ மற்றும் பி. ஸோ இதுல வந்து எது சினை பெயர் வந்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சித்திரை. சித்திரை அப்படிங்கிறது வந்து காலப்பெயரை வந்து குறிக்கும். ஓகேங்களா? சித்திரைங்கிறது காலப்பெயரை குறிக்கும். பட் கண், இலையெல்லாம் வந்து சினை பெயரை தான் குறிக்கும். 31வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தொழிற்பெயர் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது தொழிற்பெயர் அல்ல? ஆப்ஷன் ஏ படி, பி படித்தல், சி ஆடுதல், டி அனைத்தும். இதுல வந்து எது தொழிற்பெயர் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படி. படிங்கிறது வந்து ஒரு தொழிற்பெயர் வந்து கிடையாது. 32வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது இடப்பெயர் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது இடப்பெயர் அல்ல? ஆப்ஷன் ஏ சென்னை, பி பள்ளி, சி சதுரம், டி ஏ மற்றும் பி. ஸோ இதுல வந்து எது இடப்பெயர் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சதுரம். சதுரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு பெயரை வந்து குறிக்கும். ஸோ அதனால வந்து இது இடப்பெயர்ல வந்து வராது. 33வது கொஸ்டின், கூற்று 1 பாருங்க, காவியா புத்தகம் படித்தாள் என்பது இடப்பெயர். கூற்று 2, காவியா பள்ளிக்கு சென்றாள் என்பது பொருட்பெயர். ஸோ இது சரியான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1ம் தவறு, 2ம் தவறு. ஸோ காவியா புத்தகம் படித்தாள் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? காவியா பள்ளிக்கு சென்றாள்ங்கிறது வந்து இடப்பெயரை வந்து குறிக்கும். 34வது கொஸ்டின், கூற்று 1, காவியா மாலையில் ஆடினாள் என்பது காலப்பெயர். கூற்று 2, காவியா தலை அசைத்தாள் என்பது சினை பெயர். ஸோ இதுல வந்து எது சரியான கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1ம் சரி, 2ம் சரி. காவியா மாலையில் அப்படின்னா மாலை அப்படிங்கிற ஒரு கால பொழுதை குறிச்சிருக்கு. ஸோ அதனால இது காலப்பெயர். தலையை அசைத்தாள், தலைங்கிறது வந்து சினை பெயர். ஸோ அதனால சினை பெயர். 35வது கொஸ்டின், கூற்று 1, காவியா இனிமையாக பேசுதல் என்பது காலப்பெயர். கூற்று 2, காவியாவிற்கு நடனமாடுதல் பிடிக்கும் என்பது தொழிற்பெயர். ஸோ இதுல சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும்தான் சரி. காவியாவிற்கு நடனமாடுதல் பிடிக்கும் என்பது தொழிற்பெயர். அதே மாதிரி கூற்று 1 பாருங்க, காவியா இனிமையாக பேசுதல் என்பதுங்கிறது வந்து தொழிற்பெயர் தான் குறிக்கும். ஸோ இது காலப்பெயர் வந்து வராது. 36வது கொஸ்டின், இடிகுறி பெயரை கண்டறிக. இடிகுறி பெயரை வந்து கண்டறிக. ஆப்ஷன் ஏ பறவை, பி மண், சி முக்காலி, டி மரக்கொத்தி. ஸோ இதுல வந்து எது இடிகுறி பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மண். 37வது கொஸ்டின், காரண பெயரை வந்து கண்டறியணும். ஸோ ஆப்ஷன் ஏ மரம், பி வந்து வளையல், சி சுவர், டி யானை. ஸோ இதுல வந்து எது காரண பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வளையல். 38வது கொஸ்டின், இடிகுறி சிறப்பு பெயரை வந்து கண்டறிக. இடிகுறி சிறப்பு பெயரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வயல், பி வாழை, சி மீன் கொத்தி, டி பறவை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி வாழை. 39வது கொஸ்டின், முத்திரனையார் எந்த நாட்டு கவிஞர்? முத்திரனையார் எந்த நாட்டு கவிஞர்? ஸோ ஆப்ஷன் ஏ மலேசியா, பி இலங்கை, சி பிரான்ஸ்,
டி இந்தியா. சரியான விடை ஆப்ஷன் ஏ மலேசியா. ஸோ 40வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. 41வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது தொழிற்பெயர்? கீழ்கண்டவற்றுள் எது தொழிற்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி. கற்றலை தொடர்வோம் இனி அப்படிங்கிறது தான் வந்து தொழிற்பெயர். 42வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது இடப்பெயர்? கீழ்கண்டவற்றுள் எது இடப்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் டி. நான் மதுரைக்கு சென்றேன் அப்படிங்கிறதா வந்து இடப்பெயரை குறிக்கும். 43வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பொருட்பெயர்? கீழ்கண்டவற்றுள் எது பொருட்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் சி. புத்தகம் வாங்கி வந்தேன் அப்படிங்கிறதா வந்து பொருட்பெயர். 44வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பண்பு பெயர்? கீழ்கண்டவற்றுள் எது பண்பு பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. நன்மைகள் பெருகும் இனி அப்படிங்கிறது பண்பு. 45வது கொஸ்டின், விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர்? விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. காலப்பெயர். 46வது கொஸ்டின் பாருங்க, அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளுடைய ஆசிரியர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி. ஆ. முத்தரையனார். 47வது கொஸ்டின், கைகள் இரண்டும் பிறர்க்கு இதில் அடிக்கோடியிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? இதுல வந்து கைகள் இரண்டும் பிறருக்கு இதில் அடிக்கோடிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? கைகள் அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி. சினைப்பெயர். 48வது கொஸ்டின், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயன் இதில் அடிக்கோடிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? அடைதல் அப்படிங்கிறது எந்த வகையை வந்து சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. தொழிற்பெயர். 49வது கொஸ்டின், நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார் இதில் அடிக்கோடிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். இதுல வந்து பாரதியார் அப்படிங்கிறது அடிக்கோடிட்டு இருக்கு. இது எந்த வகையை சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பொருட்பெயர். 50வது கொஸ்டின், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அடிக்கோடிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அடிக்கோடிட்ட சொல் எந்த வகையை சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி. பண்பு பெயர். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இயல் 8ல வந்து 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நீங்க எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.